சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 12,040 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 3,000 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 199 ரூபாய்க்கு விற்பனை. வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை. தமிழகத்தில் வரும் 11ஆம் தேதி வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தேனி மாவட்டம் வருசநாடு வனப்பகுதியில் கனமழை. மூலவைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. சென்னை முகப்பேர் பகுதியில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 4 நாட்களுக்கும் மேலாக தேங்கி நிற்கும் மழைநீர். மாணவர்களின் நலன் கருதி இன்று பள்ளிக்கு விடுமுறை. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 70,000 ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. 10 நாட்களுக்கு மேலாகியும் விளைநிலங்களில் தேங்கிய நீர் வடியாததால் விவசாயிகள் வேதனை. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தமிழக அரசின் ஆவணங்கள் சரியாக இருந்தால் வரிசை அடிப்படையில் பட்டியலிடப்படும் என தலைமை நீதிபதி பதில். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசுதான் மத மோதலை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. உயர்நீதிமன்றத்தின் பழைய தீர்ப்பை திரித்து பேசுவதாகவும் விமர்சனம். நீதியரசர் அவருடைய தீர்ப்புக்கு பிறகு அதை மதிக்காம ஒரு மத மோதலை உருவாக்குவதற்கான எல்லா முயற்சியிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுகின்ற அரசு இறங்கியிருக்கின்றார்கள். தமிழகத்தில் பிரிவினை முயற்சிகள் ஈடுபடாது என திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைச்சர் சேகர்பாபு பதில். திமுக அரசு சட்டத்தை மதிக்கும், பக்தர்களின் நலன் காக்கும் என்றும் பேச்சு. எங்களை பொறுத்தளவில் சட்டத்தின் ஆட்சி, சட்டத்திற்கு அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கின்றது. இறுதி வரையில் இன மத மோதல்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு என்ன முயற்சி வேண்டுமானாலும் இந்த அரசு எடுக்கும். நடப்பாண்டுக்கான ராமேஸ்வரம் காசி ஆன்மீக பயணம் தொடக்கம். தமிழக அரசு சார்பில் 1.5 கோடி ரூபாய் செலவில் 600 பேர் அழைத்துச் செல்லப்படுகின்றனர். பாபர் மசூதி இடிப்பு தினம். தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு. நாடு முழுவதும் 4வது நாளாக இண்டிகோ விமான சேவைகள் ரத்து. பிற விமானங்களில் கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டதால் பயணிகள் வாக்குவாதம். अगर इतना है तो अभी भी मैम अपने आप सीनियर மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்காக பொது மன்னிப்பு கேட்டார் இண்டிகோ சிஇஓ பீட்டர் எல்பர்ஸ். முக்கிய விதிகளை வாபஸ் பெற்றதுடன் உயர்மட்ட விசாரணை குழுவையும் அமைத்தது விமான போக்குவரத்து இயக்குநரகம். வார இறுதி நாட்களில் முக்கிய நகரங்களுக்கான ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைப்பு. இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் ரயில்வே நடவடிக்கை.
இந்தியாவில் 2 நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு புறப்பட்டார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின். காஷ்மீர் குங்குமப்பூ முதல் பகவத்கீதை புத்தகம் வரை பரிசளித்த பிரதமர் மோடி. குடியரசுத் தலைவர் மாளிகையில் ரஷ்ய அதிபருக்கு வழங்கப்பட்ட விருந்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அழைக்கப்படாத விவகாரம். மரபுகளை தொடர்ந்து மத்திய அரசு மீறுவதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே 2030ஆம் ஆண்டு வரையிலான பொருளாதார ஒப்பந்தம் கையெழுத்து. இருதரப்பு வர்த்தகத்தை $100 பில்லியன் உயர்த்தவும் இலக்கு. Government of the Russian Federation on cooperation in migration, agreement between the Ministry of Health and Family Welfare of the Republic of India, the MOU between the Ministry of Ports, Shipping and Waterways of the Republic of India. அம்பேத்கரின் அர்ப்பணிப்பு நம்மை வழிநடத்துகிறது. வளர்ந்த இந்தியாவை கட்டியமைக்க அண்ணலின் லட்சியங்கள் நமது பாதையை ஒளிரச் செய்யட்டும் என்றும் பிரதமர் மோடி பதிவு. புரட்டுகளை பொசுக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிவு. அண்ணல் அம்பேத்கர் எனும் பேரொளியின் வெளிச்சத்தில் தொடர்ந்து முன்னேறுவோம் என்றும் அழைப்பு. (2026) சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைப்பதே ஜெயலலிதாவுக்கு செலுத்தும் உண்மையான புகழஞ்சலி. ஜெயலலிதாவின் நினைவு நாளில் கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி உறுதி. டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த அதிமுக ஒருங்கிணைப்பு பற்றி பேசியதாக ஓ. பன்னீர்செல்வம் பேட்டி. தனிக்கட்சி தொடங்குவதாக தாம் ஒருபோதும் கூறவில்லை என்றும் ஜெயலலிதா நினைவிடத்தில் விளக்கம். பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் நான் டெல்லி சென்று மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டு வந்தேன். நான் எந்த சூழ்நிலையும் எப்பொழுதும் தனிக்கட்சி ஆரம்பிப்பேன் என்று சொல்லவில்லை. சென்னையில் தாவேக தலைவர் விஜயுடன் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சந்திப்பு. தமிழ்நாடு அரசியல் நிலவரம் தொடர்பாக இருவரும் பேசியதாக தகவல். தாவேகவில் இணைந்தார் பேச்சாளர் நாஞ்சில் சம்பத். திருப்பரங்குன்றம் விவகாரம் பற்றி விஜய் பேசாமல் இருப்பது ஒரு வகையில் நல்லது என பேட்டி. திருப்பரங்குன்றம் சம்பவம் ஏன் விஜய் பேசலன்னு நான் அவர்கிட்ட கேட்கல. பேசாமல் அவர் இருப்பது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா திருப்பரங்குன்றம் சம்பவத்தை வைத்து குன்றம் எங்களுக்கு குமரன் எங்களுக்கு என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கலவர அரசியலுக்கு கைகால் முளைக்க முடியுமா என்று யோசிக்கிறார்கள். குஜராத்தில் ஆம் ஆத்மி எம்எல்ஏ கோபால் இத்தாலியா மீது காலணி வீச்சு. காலணி வீசிய நபரை சுற்றி வளைத்து தாக்கிய ஆம் ஆத்மி தொண்டர்கள். கேரளாவில் நிரப்பப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை கொடுப்பதற்கான கெடு நீட்டிப்பு. மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று டிசம்பர் 18ஆம் தேதி வரை அவகாசம். தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து மிகவும் மோசமான நிலையில் பதிவாகும் காற்று மாசு. பனிமூட்டமா காற்று மாசா என பிரித்தறிய முடியாத அளவிற்கு பாதிப்பு. நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இனி ரயில்களில் லோயர் பர்த் ஒதுக்கப்படும். கருவுற்ற பெண்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் கீழ்ப்படுக்கை வழங்கப்படும் என ரயில்வே அறிவிப்பு. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி. இரு அணிகளும் சமநிலையில் உள்ளதால் தொடரை வெல்ல முனைப்பு.